நவக்கிரகங்கள் 12 ராசி கட்டங்களில் அமர்ந்து நம்மை ஆள்கின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என நவக்கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் வீடுகளில் அமரும் நிலையை பொறுத்து யோகங்களும் நன்மைகளும் நடைபெறுகின்றன. தோஷங்கள் திருமண தடையை ஏற்படுத்துகின்றன. நவக்கிரகங்களில் செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், ராகுகேது தோஷம் என கடுமையான தோஷங்கள் திருமணம், குழந்தை பாக்கியத்தை தடை செய்கின்றன. செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு சிலருக்கு திருமண தடையும் ஏற்படுகிறது. சில நேரங்களில் திருமண தடைக்கு சூரிய தோஷமும் காரணமாகிறது. 9 கிரகங்களில் தாமதத்தை குடிக்கும் கிரகம் சனியாகும். சனி ஒரு ராசியில் 2.5 முதல் 3 ஆண்டுகள் சஞ்சரிக்கிறது. எல்லா கிரகங்களை விட சனி மிகவும் மெதுவாக சுழல்கிறது. ஒரு நபரின் பிறப்பு ஜாதகத்தில் திருமண கட்டமான 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் அல்லது 7ஆம் வீடு சனியோடு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும். சனி எப்படி தாமதத்தை கொடுக்கிறதோ அதே போல 7 அல்லது 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தாலோ திருமண தாமதத்தை குறிக்கும். மேலே குறிப்பிட்ட இடங்களில் செவ்வாய் இருக்கும் பொழுது இயல்பாகவே அவர்களுக்கு 28 வயதுக்கு மேல் திருமணம் செய்தால் அந்த வயதிற்கேற்ற முதிர்ச்சியும் பக்குவமும் இருக்கும். இளம் வயதில் திருமணம் செய்தால் ஆரம்ப ஆண்டுகளில் திருமண பந்தத்தை சரியாக கையாள முடியாது. நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் இன்னும் பல தோஷங்கள் உள்ளன. அவை களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், நட்சத்திர தோஷம், விஷக்கன்னிகா தோஷம் போன்றவையும் திருமணத்திற்கு தடையை ஏற்படுத்துவதற்கான காரணமாக அமைகிறது. ஒருவரின் தந்தை அல்லது அவரின் பாட்டன் அல்லது முப்பாட்டன் போன்றோர் மற்ற பெண்களின் வாழ்க்கையில் ஏதேனும் பெரிய கெடுதலை செய்து இருப்பின் அவருக்கு களத்திர தோஷம் ஏற்படும். களத்திர தோஷம் ஏற்படுவதால் திருமண தடை ஏற்படும். அப்படியே திருமண வாழ்க்கை அமைந்தாலும் அவரின் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிம்மதியற்ற நிலை ஏற்படும். முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முறைப்படி வழிபாடு செய்து வீட்டில் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். பின்னர் திருமணஞ்சேரி, திருவிடந்தை ஆகிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த தோஷம் நீங்கும். சுமங்கலியாக இறந்த பெண்ணுக்கு வருடா வருடம் சுமங்கலி பூஜை செய்யாமல் இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். அதாவது முன்னோருக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் பித்ரு தோஷம் ஏற்படுவதை போல இந்த தோஷமும் உருவாகும். வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்து சுமங்கலிக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, துணி, முகம் பார்க்கும் கண்ணாடி, சீப்பு, பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, சந்தனம் ஆகியவற்றை தானம் செய்து அறுசுவை உணவு படைத்து அவர்களை நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெற்றால் இந்த தோஷம் நீங்கும். நட்சத்திர தோஷம் குறித்த விஷயங்களில் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது பெண்களே. பொதுவில் சில நட்சத்திரங்களின் பெயர்களை கூறி உதாரணமாக மூலம், ஆயில்யம், கேட்டை போன்ற நட்சத்திரங்களுக்கு தோஷங்கள் உண்டு எனவும் திருமணம் செய்தால் ஆபத்து உண்டு என்பது போலவும் அவரவர்களாகவே முடிவு செய்து திருமணத்தை தள்ளி போடுகின்றனர். மூலம், கேட்டை மற்றும் ஆயில்ய நட்சத்திரங்களின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த தோஷம் உண்டு. மற்ற பாதகங்களுக்கு தோஷம் இல்லை. விநாயகர் சந்நிதியில் அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை மற்றும் பூசைகள் செய்து பிள்ளையாரை மனதார வழிபட்டால் நட்சத்திர தோஷத்திலிருந்து விடுபடலாம். விஷக்கன்னிகா தோஷம் என்பது அரிதினும் அரிதாக உண்டாகக்கூடிய கிரக அமைப்பாகும். விஷக்கன்னிகா தோஷம் என்பது முறையாக இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்து அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவது. இது ஒரு முறை அல்ல, 3-4 முறை கூட தொடரும். இறுதியாக வாழ்க்கை துணை இல்லாமல்
தனியாகத்தான் வாழ வேண்டியது வரும். திருமணத்தையும் தந்து அதில் பலவித பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி அடுத்தடுத்த திருமணங்களிலும் மன ஒற்றுமை ஏற்பட விடாமல் தடுத்து மன வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறது இந்த விஷ கன்னிகா தோஷம். இது போன்ற தோஷங்களிலிருந்து விடுபட உதவும் கோயில்கள் குறித்து வீடியோவின் இணைப்பு இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.